ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய வாழ்க்கையில 3 கோணத்திலே அவளுடைய வாழ்க்கை கடந்து சென்றிருக்கிறதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரை நாம் வாசிக்கின்ற வழியில் அங்கு நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல வாசிக்கின்ற வழியில் அந்த சகோதரி யார் என்றால், அவள் ஒரு சபிக்கப்பட்ட கானானிய ஸ்திரீ. அவள் ஒரு சபிக்கப்பட்ட கானானிய ஸ்திரீ. மத்தேயுவில் பார்க்கின்ற வழியில் இவள் உடைக்கப்பட்ட ஒரு கிரேக்க ஸ்திரீ. இவள் முறிக்கப்பட்ட ஒரு தாயாக காணப்படுகிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு ஆதாரமாக மார்க் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தன்னுடைய மகளை பிடித்திருந்த பிசாசை அங்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, துரத்திவிட வேண்டும் என்று அவள் ஆண்டவராய் இயேசுடைய பாதத்தில் வருகின்றாள். சிரோபேனிக்கியா ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். இவள் எந்த ஸ்திரீ, எந்த சூழ்நிலையிலே அவள் ஆண்டவரை தேடி வந்தாள் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அதற்கு முன்பதாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் எந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு சந்தோஷம் வேண்டும், ஒரு நிம்மதி வேண்டும், ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று மனுஷத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பகுதியில் நாம் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அந்த சூழ்நிலை இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில இன்றைய இந்த சிரோபேனிக்கியா என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க ஸ்திரீயுடைய வாழ்க்கையில இருந்து ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், வேறும்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம், பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னா இதுவே, பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னா இதுவே. ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, இவள் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லி இவளை குறித்து ஆதியாம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாமம் 9வது அதிகாரம் 20 முதல் 25 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் இங்கு கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுடைய தகப்பன் சபிக்கிறதை பார்க்கிறோம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார், சேம், காம், யாபேத் என்று சொல்லி. இந்த காம் என்ன செய்கிறான் என்றால், தகப்பன் குடித்து வெறித்து அவன் நிர்வாணமாய் படுத்திருக்கின்ற வழியிலே இதை பார்த்து வெளியே தூற்றி கொண்டு திரிகின்றான். அதை கேட்ட சகோதரமார்கள் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் மூடி போடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக வாலிப தம்பி தங்கைமார்கள் தன்னுடைய பெற்றோருடைய குறைகளை பார்த்து அவர்களை கேவலமாக பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலும் இதுதான் நடந்தது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், நீ என்னை ஏன் பெற்றுக்கின என்று பலவிதமாக கேட்கிறார்கள். ஒரு சின்ன பிள்ளை, அவளுடைய கேள்வி, அவளுடைய தகப்பன் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டவள் நான் மிகவும் துக்கப்பட்டேன். சொல்ல முடியாத, கேட்க முடியாத வார்த்தைகளை இன்றைக்கு பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் தாயத்தை கேட்கிற ஒரு நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த தகப்பனும் தாயும் துக்கப்படுகின்ற வழியிலே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இல்லை, அது சாபமாக மாறி போகிறது. அநேக பிள்ளைகள் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வது இல்லை. எனவே தயவு செய்து பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருடைய குறைகளை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள், அவர்கள் கனத்துக்குரியவர்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த கானான் இந்த காரியத்தை செய்தபடியினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய சந்ததியுமானது முழுதுமாக சாபத்திற்கு உட்படுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 9:20 முதல் 25 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதிமொழிகள் வாசிக்கின்ற வேளையிலே தகப்பனையும் தாயையும் தூஷிக்கின்ற தீபம் காரிருளில் அணைந்து போகும் 20:20 வாசிக்கிறோம். நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டுமே ஒழிய நீ தூஷிக்க கூடாது. நீங்கள் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனப்படுத்துகின்ற வழியில் உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துகிறாங்க, நானும் அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. எனவே இவளுடைய வாழ்க்கையில் அந்த முற்பிதாக்களின் சாபத்தின் சூழ்நிலையிலே இவள் சபிக்கப்பட்ட அடிமையாக தன்னுடைய வாழ்விலே மன சோர்விலே கவலையான நிலைமையிலே இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்றால், அவள் அந்த குடும்ப சாபம் என்னுடைய விசுவாசத்தினாலே ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றாள். முதலாவது அவள் செய்த காரியம் என்ன? என் குடும்பம் பரம்பரையிலிருந்து வந்த சாபம், இந்த சாபத்தில் இருந்து நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் நான் விசுவாசத்தில் சரியான விசுவாசத்தை தேட வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அவள் ஆரம்பிக்கும்படியாக விரும்பினாள். இரண்டாவதாக, அவளுடைய குடும்பமே அடிமைத்தனத்தின் குடும்பம். சாபம் என்றாலே அது அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய விசுவாசத்தினாலே விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவள் இதற்காகவே இயேசுவை தேடினாள், ஓடினாள். கேவலமான வார்த்தையிலும் கேட்க ஆயத்தம் உள்ளவளாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சபிக்கப்பட்ட கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் என்ன? இந்த ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேலுக்காக மாத்திரம் வரவில்லை, அனைவருக்காகவும் வந்தார் என்று முழு நிச்சயமாக நம்பினாள். ஆனால் இவள் என்ன சொல்கிறாள்? இயேசு இஸ்ரவேலுக்காக மாத்திரம் வரவில்லை, அனைவருக்காகவும் வந்தாள் என்கிற அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கலாம். அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசுவை கூப்பிடும்படியாக வருகிறாள். எதற்காக? என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், அந்த வேதனையிலிருந்து அவள் நீங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயேசுவிடத்தில் வருகின்றவள் அவள் சொல்ல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த நியாய பிரமாணத்தை சார்ந்ததாக இஸ்ரவேல் ஜெபிக்கிற ஜெப வார்த்தைகளாக காணப்பட்டது. எனவே இவள் என்ன செய்கிறாள்? இஸ்ரவேலுடைய விசுவாசத்தை இவள் கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறாள். இஸ்ரவேலுடைய விசுவாசம் என்ன? மோசேயின் ஆகமங்கள், நியாய பிரமாணங்கள், இவைகளை அவள் படித்து அறிந்து வைத்து இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் வருவார் என்று விசுவாசத்துடன் காத்திருந்தாள். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவே மேசியாக வருவார் என்றும் அவள் விசுவாசத்தோடு காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது?
நாம் ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். ஆனால் மோசேயின் ஆகமங்களையும் நியாய பிரமாணங்களையும் வேத வசனங்களையும் நாம் ஆழமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சங்கீதத்தான் வாசிக்கிறேன், நான் வெறும் நீதிமொழிகள் தான் வாசிக்கிறேன், நான் அதைத்தான் வாசிக்கிறேன், நான் இதைத்தான் வாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு சமையல் செய்கிறீங்க. இந்த சமையல் செய்கின்ற வேளையில் அதில் எல்லா பொருளும் இருக்கணும். உள்ள வெறும் உப்பு மிளகாய் சமையல் செய்ய முடியுமா? முடியாது. அதை போல வேதத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் ஆழமாக தியானிக்கின்ற வேளையில்தானே அவருடைய சத்தியங்களை, அவருடைய ருசியை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இவளுடைய வாழ்க்கையில் இவள் முதலாவது அடிமை ஒரு ஸ்திரீயாக, சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். உன்னுடைய வாழ்க்கையில் சாபத்திலிருந்து நாம் மாற வேண்டுமானால் இந்த ஸ்திரீயை போல நியாய பிரமாணங்களை, மோசேயின் ஆகமங்களை, முழு வேதாகமத்தை நாம் நன்றாக படித்து அறிந்திருக்க வேண்டும். குழம்பு செய்யறதுன்னா செய்வோம், டேஸ்ட் எப்படி பார்ப்போம் சொல்லுங்க? கையில் ஊற்றி பார்ப்போம். ஆமாம். ஆனால் சரியான குக்கு அந்த குழம்பு கொதிக்கிறதுலே சொல்லுவான், இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் புளி ஜாஸ்தி போட்டிருக்கீங்க, உப்பு பரவாயில்ல, ஓகே, அப்புறம் எடுத்து கையில் நக்கி போய் கரெக்டாக இருக்கும். அதான் ரைட் குக், சரியான குக். அப்போ நீங்களும் இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை இந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எந்த சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதில் இருந்து என்னுடைய விசுவாசத்தினாலே எப்படி வெளியே வர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக இவள் உடைக்கப்பட்ட கிரேக்க ஸ்திரீயாக காணப்படுகிறாள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருவர் மூலியமாக நாம் உடைக்கப்படுகிறோம். புருஷன் மூலியமாக மனைவி, மனைவி மூலியமாக புருஷன், இல்லை என்றால் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் வழியாக, தெருவில் நாம் சந்திக்கின்ற பல தரப்பட்ட நபர்கள் வழியாக நாம் உடைக்கப்படுகிறோம். இந்த சபிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ இந்த சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி இவள் என்ன செய்கிறாள் என்றால், அவள் கிரேக்க தேசத்திலே குடியிருக்கும்படியாய் கடந்து செல்கிறாள். கிரேக்கர்கள் என்றால் ஞானவான்கள். இந்த ஞானவான்களோடு சேர்ந்து வாழ்வோம் என்றால் நாமும் ஞானத்திலே வளருவோம் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவள் ஞானத்தை தேடினாள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த சாபத்திலே இருந்து வெளியே வர வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? என்ன ஞானம் வேணும்? வேத ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? ஆமாம், மீதெல்லாம் குறுக்கு வழிங்க. வேதத்தை நீங்கள் எவ்வளவு வாசிக்கிறீர்களோ, மனப்பாடம் செய்கிறீர்களோ, அவ்வளவு உள்ளே வர 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 எந்த சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். ஆமென். எந்த அடிமைத்தனத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி போடுவார். ஆமென். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கானானிய ஸ்திரீ கிரேக்க தேசத்திற்கு வந்த வண்ணமாக நாமும் கூட இந்த ஞான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக படிப்போம், மனப்பாடம் செய்வோம். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தரும்படியாக நாம் முயற்சிகளை எடுக்கின்ற வேளையில் அதில் ஞானம் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. இவளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஞானத்திற்காக கிரேக்க தேசத்துக்கு வந்தாள். எங்கே வந்தாவோ? அங்கே அவளுக்கு ஒரு பிரச்சனை ரெடியாக இருந்தது. என்ன பிரச்சனை என்றால், அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன சொல்லிக்கிறான்? அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பாய். யாருக்குங்க? அடிமைகளுக்கு அடிமை. அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிகளாம் எஜமானா இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பிகளுக்கு கீழே இருக்கிற அடிமைக்கு நீ அடிமையாவாய். பாருங்க எவ்வளவு சாபத்தினுடைய வல்லமையை பாருங்க. பெற்ற தகப்பன் பெற்ற பிள்ளையை சபிக்கின்றான். காரணம் என்ன? அந்த பிள்ளையினுடைய வாய் எதுங்க? எதுங்க சொல்லுங்க? ஆமாம், எதால கெட்ட? நோரால கெட்டன்றான். ஆமாம்,
இந்த வாய் என்ன வாயா இது? நாற்றம் எடுத்த வாய். என்ன வாய் இது? ஆமாம். அதுக்கு என்ன போடுறோம்? ப்ரஷ்ஷு பண்ணுறோம், காகுள் பண்ணுறோம், வாயில் அடிச்சுக்கிறோம். இதெல்லாம் அடிச்சா கூட தான் செய்யுதுங்க. உள்ளே இருக்க ஏப்பம் வர்றாங்க, அதெல்லாம் போயிட்டு அந்த ஸ்மெல் தான் வரும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறர் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை காயப்படுத்த வேண்டும். இது ஏன் மண்டையில் ஏற்றிங்கன்னா இந்த ஆள் இப்படி தான் பாடுவாருன்னு? ஏன்? நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். யார் காயம்? முதல்ல உங்க காயத்தை ஆத்துங்க. அப்ப என் வாயின் வார்த்தை யார் காயத்தை ஆத்தணும்? நான் எதுக்கு தான் பிறந்தனோ தெரியலையே, ஏன் தான் இந்த ஆளை கட்டிக்கணும் தெரியலையே, ஏன் தான் இந்த பிள்ளைங்களை பெற்றுக்கணும் தெரியலையே, ஏன் தான் இந்த பொம்பளைய வாழ்க்கையில் வந்து என்னை உயிரிடுதோ தெரியலையே. இப்படிதான் என்னதுங்க வாயிலிருந்து என்ன வருது? நாத்தம். இதெல்லாம் என்னங்க? நாத்தம். நாங்களாம் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்போம். அந்த அந்த டீச்சிங் கொடுக்குறத விட அப்பா செய்ய வரீங்களா? என்ன செய்வோன்னா, புருஷன் மனைவி என்று சொல்லுகின்றவங்கள ஒரு அம்மாட்ட சொல்கிறோம், இந்த அம்மா வந்துட்டு சமையல் ஏதோ கொஞ்சம் குறைவாக செஞ்சுட்டாங்க. வந்திருக்கவங்க சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் உப்பு. இல்லைங்க அவ்வளோ சூப்பராக செய்ய, உங்கள் நாக்கு சரியில்லைங்க. எப்படி? ஆமாம், அவளை விட்டு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அந்த ஐயா அந்த அம்மா என்ன செய்யற, அவரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் கேட்குறான் ஆட்டோக்காரனை பார்த்துட்டு, என்னடா சாப்பிடலையா? போங்க சாமி, என் பொண்டாட்டி சமையல் சரியில்லை. எங்க என் பொண்டாட்டி சமையல் சரியில்லை. சரிடா, வேற ஏதாவது ஹோட்டலில் வாங்கி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி. சரி வா, தண்ணி அடிக்கலாமா? இப்போ இல்லை சாமி, நான் சாயங்காலம் தான் தண்ணி அடிப்பேன். தம் அடிக்கலாமா? இப்போ தான் அடிச்சேன் சாமி. பான் போடலாமா? கொஞ்சம் நேரம் தான் போட்டேன் சாமி. ஆனால் நாசமாக போனவனே, இதெல்லாம் போட்டால் உன் வாயில் டேஸ்ட் வருமா? சொல்லுங்க, வராது. அப்புறம் ஏன் குறை சொல்ல மாட்டேன்? அதை போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் வைங்க. அதை மாத்திரம் வைக்கின்ற வேளையிலே தானே ருசியை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த தகப்பனுடைய அந்த சாபம், அடிமையாக இருக்கிறாய், அடிமைக்கு அடிமையாக இருப்பாய் என்று அந்த வார்த்தையினாலே அந்த சாபத்திலிருந்து வெளியே வரும்படியாக இவள் ஞானவான்களோடு கூட வாழ விரும்புகிறாள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாமும் சாபத்திற்கு நீங்களாக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமான அந்த மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இவள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக அவள் விரும்பினாள். ஆனால் அவளுடைய பாதையிலே பலவிதமான தடங்கல்கள் வந்தது. அவள் உலக ஞானத்தை தேடி அவள் ஓடினாள். கிரேக்கரோடு கிரேக்க ஸ்திரீயாக தன்னை மாற்றிக்கொண்டாள். ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. என்ன பிரச்சனை? அந்த ஊரில் இருக்க பிசாசு அவங்க பொண்ணு மேலே ஏறிக்கிச்சு. அடிமைக்கு அடிமையாவாள். இவள் கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்டவள். இந்த கிரேக்கரோடு வந்து கிரேக்க ஸ்திரீயாக தன்னை பாவிக்க விரும்புகிறாள். ஆனால் கிரேக்க தேசத்தில் இருந்த பிசாசு அடிமைக்கு அடிமையாவாய் என்று சொன்ன அந்த சாபத்தின் வார்த்தைகளினாலே அந்த பிள்ளை மீது அந்த சாபத்தின் வார்த்தை நிறைவேறினது. அவளுடைய மகள் அங்கு பிசாசினாலே கொடிய வேதனை படுகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த சாபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும்படியாக இந்த சுரோபெனிக்கியா ஸ்திரீ கிரேக்க தேசத்தில் குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ. அவளுடைய நிலைமை கானானிய ஸ்திரீ தான். அவள் சபிக்கப்பட்டவள் தான். ஆனாலும் கூட அவள் என்ன செய்தாலாம்? மார்க்கு 7:25 வாசிக்கிறோம், இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். எங்கே விழுந்தாள்? அவ இயேசுனுடைய பாதத்திலே விழுந்தாள். சாஷ்டாங்கமாய் விழுந்தாள். இன்றைக்கு போயிட்டு மற்ற கோயிலெலாம் பாருங்க, என்ன செய்கிறாங்க? அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுவாங்க. வேளாங்கண்ணியில் ஒரு இடம் இருக்குது, முட்டி போட்டுக்கினே இங்கேருந்து பழைய கோயில் புது கோயில் முட்டி போட்டுனே போகிறாங்க.
அதனால் உங்களை அப்படிலாம் போட்டு போக சொல்லுங்க. இதெல்லாம் உடம்பை வருத்தக்கூடிய ஒரு காரியம். உடம்பை வருத்தக்கூடிய காரியத்தை செய்யும்படியாக நான் சொல்லவில்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இயேசுவின் பாதத்திலே விழுங்கள், அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் தான் இயேசுவின் பாதங்க. அதை நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற வேளையிலே உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இவள் சொல்லுகிறாள், இயேசு அனைவருக்காகவும் வந்தவர், யூதர்களுக்காக மாத்திரமல்ல அனைவருக்காக வந்தவர் என்று சொன்னவள் இந்த இடத்துல அவள் தன்னுடைய தாழ்மையை காண்பித்து இயேசுடைய பாதத்திலே விழுகின்றாள். நம்முடைய தாழ்மை என்ன? ஆண்டவரை தேடி வரும், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு? ஆமாம், 2 நாளைக்கு முன்னாலே வாங்கிடுவோம். அதுக்கு 500 ரூபாய் கட்டணுமா? அது எவ்வளோ கட்டணும்? நம்ம 11 to 11:05 உங்கள் டைம், 11 to ஆமாம். அப்போ எத்தனை மணி போய் உட்காருவீங்க சொல்லுங்க? ஆமாம், 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆனால் சர்ச்சுக்கு மாத்திரம் மூயிஷ்டத்துக்கு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறோம், நைட்டாக நாங்கள் கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கோம், நைட்டாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நைட்டாக நாங்கள் வேலைக்கு போகிறோம். அதுக்கு சக்தியை கொடுக்குறது தான் அவர் தான்பா. உனக்கு பலத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். அவர்கிட்ட வர்றதுக்கு நீ அவருக்கே சாக்கு போக்கு சொல்கிறியா? எல்லாத்தையும் அவர் அக்கௌண்டபிள் வச்சிருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய வாழ்க்கையில் இவள் என்ன செய்தாள் என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தாள். அப்படியே விழுந்து கிடக்கிறாள். இன்றைக்கு வாரத்துக்கு 1 நாள் தான். எத்தனை நாள் தான்? பிள்ளைகளே, நான் விளையாட்டாக சொல்ல, ரொம்ப சீரியஸாக ரொம்ப துக்கமாக சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் உங்களுடைய பணமோ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய அழகோ, உங்களுடைய செல்வந்தமோ உங்களை காப்பாற்றாது. அதெல்லாம் எங்கே தான் போவோம்? ஐயா என்ன பிரதர், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். எங்க எவ்வளோ ஆச்சு? 3 lakhs. எவ்வளோ சொல்லுங்க? ஆமாம், 3ல் 30 லட்சம் உங்கள் சம்பாதெல்லாம் போய் சேர்ந்துடும் அவங்க. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், எல்லாம் லாயர். இதெல்லாம் சாபத்துக்குரிய இடங்கள். இதெல்லாம் போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையே அவருடைய பாதத்திலே வந்து அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உன் பாதம் ஊற்றினாளே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உன் பாதம் ஊற்றினாளே. அன்பரே உன் பாதத்தில் ஊற்றினாலே, இந்த நன்றி என்றும் மறவேன். அதுபோல நீங்க வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் என்னதுங்க சொல்லுங்க? படித்தவங்களாம் வாய் திறக்க மாட்டீங்களோ? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர். அப்படியே லேட்டாக வரீங்க? நாங்கள் எடுக்கிற கிளாஸில் அது ஒரு சப்ஜெக்ட், டைம் மேனேஜ்மெண்ட். விசுவாசி எந்த நேரத்தில் போய் சந்திக்கணும், விசுவாசி வீட்டில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கணும், விசுவாசி வீட்டில் எவ்வளோ நேரம் செய்தி கொடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட். அதுபோல் அவங்கள சபைக்கு வரும்படியாக எப்படி நாம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இவள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறாள். அவ்வளோதான். அவள் விழுந்து என்ன சொல்றாரு? அந்த மார்க் 15:22, ஆண்டவரே, அவள் கதறுகின்றாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். யாருக்கு இறங்கும் சொல்றாவோ? ஏன் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். பிள்ளை வேதனைப்படுத்த ஒரு தாயால் பார்க்க முடியுமா? முடியாதுங்க, முடியாது. அவள் வேதனைப்படுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவள் அங்கு துக்கப்படுகின்ற வேளையில் ஆண்டவர் எப்படிப்படுவார் பார்த்தீங்களா? வாயை மூடின்னு போயினே இருக்கார். வாயை மூடின்னு. ஆமாம், அந்த பகுதியில் வாசித்து பாருங்க. அவருடைய சீஷர்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே என்றது, மற்றபடி கிரேக்கர்களுக்கு அல்ல.
மற்றவர்களுக்கு அல்ல. அப்போ இயேசு யாருக்காக வந்தார்? யூதர்களுக்காக மாத்திரம் வந்தார். ஆனால் இவளுடைய விசுவாசம் அதை உடைக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சாபத்தின் மத்தியிலே அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட இந்த இயேசுவை நான் பிடித்துக் கொள்வேன், உடைப்பேன், அவரை உடைத்து அவருடைய வழியை நான் என்னுடைய வழிக்கு நேராக மாற்றுவேன். அவருடைய விசுவாசம் பாருங்க. இஸ்ரவேலுக்காக வந்த இயேசுவை புறஜாதியான சபிக்கப்பட்ட என்னை ஆசீர்வதிக்க அவராலே மாத்திரம் முடியும் என்று சொல்லி அவரை விடாப்பிடியாக பற்று கொண்டாள். அவரை தொடர்ந்து வந்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் பலர் உடைப்பாங்க, எந்த நேரம் பார்த்து வந்துருப்பாங்க என்று ஏதாவது உங்களை உடைக்கிறாங்களா? இவள் உடைத்தவளை விட செஞ்ச ஆண்டவரை விடல, பின்பற்றி கொண்டே இருந்தாள். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கும் கிருபை இது. சொல்லுங்க, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கும் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. எப்பொழுது? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம். எப்பங்க? எப்பெல்லாம் நீ உடைக்கிறாயோ என் ஆண்டவர் உன்னை உருவாக்குகிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை உருவாக்கும்படியாகவே he want to break you. 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீ உடைக்கப்பட்டிருக்கிறாயா? நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? சோர்ந்து போக வேண்டாம். அவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். அவர் உன்னையும் என்னையும் உருவாக்க விரும்புகிறார். இவெல்லாம் சொல்ல பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கேட்டுக்கொண்டாள். தேவனுடைய எனக்கு உதவி செய்யும். உதவி செய்யும் என்றால் எபெனேசர், இம்மட்டும் உதவி செய்தார், இனியும் உதவி செய்வார் என்று அவள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் பாருங்க, ஆண்டவருடைய பதில் பாருங்க. அடுத்த வருஷம் சொல்றார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இப்போ நான் உங்களை சபையில் நடத்தினா என்ன நாய் மாதிரி பண்ணுறேன், என்ன எருவு மாடு மாதிரி நடக்கிற, இப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்கும்? நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் அப்பப்போ நம்மளை நாய் இன்னுறாரு, அப்பப்போ நம்மளை கழுதுன்றாரு, அப்பப்போ எருமாடுன்னு சொல்கிறாரு. துக்கம் வருமா வராதா? ஆனால் இவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அதான் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம். புதிதாக வருகிற விசுவாசிகள் எதையும் நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்வாங்க, தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்வாங்க. அவள் ஆண்டவர் சொல்லுறார், நான் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கிறேன், நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அப்பொழுது அவள் என்ன சொல்றாரு? நல்லது ஆண்டவர். எப்படி சொல்றாவா? எஸ், குட், வெரி குட். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. நாம் செய்திகளை கேட்கின்ற வேளையில் அந்த செய்திகளை நீங்கள் நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இவள் என்ன செய்கிறாள் என்றால், அங்கு சொல்லுகின்ற வேளையில் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளாலே தின்னுமே. ஒரு இடத்துல வயிற்றை நிரப்புமேன்னு வாசிக்கிறோம். நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து கீழே விழுகின்ற, அப்ப நாய் எங்க இருக்குது? நாய்க்குட்டி எங்க இருக்குது? நீங்க யாரு? எஜமான். அல்லேலூயா. யாரு? ஆமா, எஜமானுடைய வீட்டில் தான் நாய்க்குட்டி உள்ள இருக்குது.
ஆண்டவராய் இயேசு என்கிற எஜமானுடைய வீட்டுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலோ கீழே விடுற துணிக்கைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர் நம்மை அன்பாய் வளர்க்கிறார். பாருங்க, ஒரு சில வீட்டில் ஒரு அம்மா தன் புருஷன்ற சண்டை, நீ நாயெல்லாம் ஒன்று வந்து கொஞ்சுது, நீ வீட்டுக்குள்ளே வந்து மீன்லாம் கிட்ட வந்து உனக்கு முத்தம் கொடுக்க வருது, கோழிங்கெலாம் வந்துடுது உங்ககிட்ட, லவ் பேர்ட்ஸ் உங்ககிட்ட வந்துடுது. அந்த மனுஷன் சொன்னார், அது மாதிரி நீ கூட வாயம்மா, நீ கூட வாய வந்து சந்தோஷமாகிற, நீயா மூஞ்ச இஞ்சி தின்ன அது மாதிரி வச்சுக்கிற. ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க சண்டை. இப்படி தான் உருவாது பாருங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, யாரு என்ன நம்ம கேவலமாக பேசினா கூட நம்ம என்ன செய்யணும், அதை நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நன்மையாக. இவளுக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பாடம். இவள் நன்மையாக எடுத்துக்கொண்டபடியினாலே தன்னை தாழ்த்துகிறாள். நாங்கள் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நாங்கள் நீ சொன்ன மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு சில வீட்டில் பாருங்கள், பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்க மாட்டாங்க. எதை கொஞ்சுவாங்க பார்த்தீங்களா? நாயை கொஞ்சுவாங்க. ஏன்னா அந்த பசங்க எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டாங்களாம். யார் மாதிரி? அதுக்கு இவங்க சொல்கிற எக்ஸாம்பிள், எரும மாடு வளர்ந்தா. ஆனால் அந்த நாய் மாத்திரம் அது எப்பவுமே சைஸ் அவ்வளோ தான். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி பெருசு பெருசு வாங்கி போடுங்க, அது இங்கே தான் பிடிக்கும். தேவனுடைய பிள்ளையே, அந்த நாய்கிட்ட தான் என்ன காமிக்கிறாங்க? அவங்க அன்பை காண்பிக்கிறார்கள். அதை போல நாம் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை விடாப்பிடியாய் பற்றிக்கொள். உம்முடைய மேஜின் கீழே விழப்படுகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக அதன் வழியாக எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் அவள் உறுதியாக இருந்தால். மூன்றாவதாக, அந்த தாயினுடைய விசுவாசம் முறிக்கப்பட்ட விசுவாசமாக இருந்தது. எல்லா விதத்திலும் நான் உனக்காக வரவில்லை, உன் பிள்ளைக்காக வரவில்லை, நீ நாயாக இருக்கிறாய் என்று பலர் மத்தியிலே கேவலமாக ஆண்டவராய் இயேசு பேசி அவருடைய விசுவாசத்தை முறிக்க முயற்சி செய்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அப்போட அவர் சோர்ந்து போகலை. ஆனாலும் அந்த மேஜையின் கீழிருந்து விழுகிற துணிக்கையினாலே என்று அவள் அதற்காக காத்து கொண்டிருந்தாள். அவர் சொல்றாரு, நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல. எல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அதை அவள் கோபித்துக் கொள்ளவில்லை. அதை அவள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் யார் என்ன சூழ்நிலை நம்மளை உடைத்தாலும் சரி, முறித்தாலும் சரி, சபித்தாலும் சரி, உன்னுடைய விசுவாசத்தை விடாதபடிக்கு, விசுவாசத்தை நீ பற்றி கொண்டு ஆண்டவராக இயேசுவோடு கூட அவருடைய வசனத்தோடு கூட உன்னை நீ இடைப்படுத்தி கொண்டுகின்றவல்ல. மார்க்கு 15:28 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மார்க்கு 15:28 எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 15:28 சொல்லுங்க. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்போ ஸ்திரீன்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாங்களா? அவங்க பேரை போட்டு சொல்லுவோம். இம்மானுவேலே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சபிக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கையிலே கானானிய ஸ்திரீ, அவள் கானான் தேசத்தில் கிரேக்க தேசத்துக்கு வருகிறாள். கடைசியில் இஸ்ரவேலில் விசுவாசத்தை பற்றி கொண்டாள். கேவலமாக பேசினார்கள், தரக்குறைவாக பேசினார்கள், தள்ளப்பட்ட காரியங்களை பேசினார்கள், ஒதுக்கப்பட்ட காரியத்தை பேசினார்கள். நம்ம பற்றி பலவிதமாக பேசலாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் கூட உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவராய் இயேசு உடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். இந்த விசுவாசத்தை அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுதுமாக நான் விசுவாசியாக இருந்து, விசுவாசியே பதறாதே என்று சொல்கிறோம். நாங்கள் பதறாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மேகம் போன்ற வாக்கு தத்தம்
சூழ நெருங்கினாள்.